பேச போகிறார். ஆண்டவருக்கு மகிமை. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Hallelujah. Turn your Bible with me. Gospel book of Mark chapter 14. 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 14ஆம் அதிகாரம் 22 வசனத்தையும் 37 38 வசனத்தையும் இந்த 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. மார்க் 14 32 37 38 வாசிக்கலாமா? பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள். நான் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். 37 38 பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் இந்த பகுதியில் கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய மரணத்துக்கு முந்தின கடைசி நேரத்தில் சீஷர்களோடு கூட கொஞ்ச நேரம் ஜெபிப்பதற்கு விரும்பினதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேரத்தில் சூழ்நிலைகளுக்காக ஜெபிப்பார்கள். ஜெபம்ன்றது சும்மா வந்துடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் நமக்கு வர வேண்டும், நம்மை நெருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லைன்னா நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? ஜெபிக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு கெட்ட சொப்பனம் வருகிறது, ஸ்தோத்திரம், ஒரு அசுத்தாவி போராடுகிறது. இதற்காக தான் இன்னைக்கு அநேகம் பேர் ஜெபிப்பார்கள், உபவாசிப்பார்கள். உபவாசம் பண்ணாதவங்க கூட, ஜெபிக்காதவங்க கூட சில நேரத்தில் ஏன் ஜெபம் பண்றாங்க? அவங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சில நெருக்கங்கள். ஆண்டவராக இயேசு தான் மரிக்க போகிறதுக்கு முந்தின நாள் அந்த இரவு அன்றைக்கு பிடிக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்த 2 நாள் அவர் மரிக்க போகிறார். அப்ப கெத்செமனே தோட்டத்துக்கு சீஷர்களோடு வரும் பொழுது அந்த லாஸ்ட் சப்பரை, அந்த இரவு முடிச்சிட்டு, அந்த கடைசி பந்தியை முடிச்சிட்டு, திருவிருந்து பந்தியை முடிச்சிட்டு சீஷர்களோடு ஜெபிக்கிறார். அப்ப சீஷர்கிட்ட சொல்றாரு, நான் போய் அங்கே ஜெபிக்கும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்திருங்கள். நல்லா கவனிங்க, வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு 37 38 சொல்றார், அவர் திரும்பி வந்து அவர்கள் தூங்குகிறதை கண்டு, அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? உட்கார்ந்துருப்பா, கொஞ்ச நேரம் விழிச்சிருப்பா. அந்த உட்கார்ந்துன்றது அநேக அர்த்தங்களை குறிக்கிறது. இன்னைக்கு நான் வாசிக்கும் பொழுது நிறைய வெளிப்பாடுகள் அதில் கிடைச்சது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உட்கார்ந்துன்னு சொன்னவன் திரும்பி வரும்போது ஆண்டவர் அவர்களை தூங்குகிறவர்களாக கண்டார். அவர்கள் நித்திரை மயக்கமடைந்து தூங்குகிறதை கண்டார். எந்த மனுஷனுக்கு பிரச்சனையோ அவன் தானே ஜெபம் பண்ணுவான். அவன் ஆண்டவருக்கு பிரச்சனை. அவர் சந்திக்க போற மரணத்தை குறித்து அவர் கலங்கி இருந்தார். வேதம் சொல்லுது, அவர் என்ன செய்தார்? திகிலடையவும், மரிக்க போறதை குறித்து பேதுருகிட்ட பேசுறாரு. அவர் வியாகுலப்படவும் ஆரம்பித்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவருக்குள்ள பயங்கரமான திகில், வியாகுலம். ஸ்தோத்திரம். மரணத்தை கண்டு பயப்படல, ஆனா திகில் அடைந்தார், வியாகுலப்பட. ஏன்னா மனுஷிகம் அவருக்குள் இருந்தபடியினாலே அவர் ஒரு மனுஷனை போல ஆக்ட் பண்ண வேண்டி வந்துச்சு, ரியாக்ட் பண்ண வேண்டி வந்துச்சு. அப்ப ஆண்டவர் கெத்செமனேல போனோன்னு சீஷர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தார்? அந்த 1 மணி நேரமாவது, ஐயா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லாதவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. சூழ்நிலைகள் சாதகமா இருக்கவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சூழ்நிலை சாதகமாக பாதமா இருக்க, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு, உனக்கு சோதனை வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர், சுகமா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் அதிகமா ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனையில் நீ மாட்டக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சீஷர்கள் ஓடி போகிறார்கள். நிறைய போர் சேவர்கள் வரும் பொழுது அவரை தனியே விட்டு எல்லாரும் சிதறி ஓடினார்கள். அவர் கூட யாருமே இல்லை. அப்ப ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஏன் ஜெபம் பண்ணு எதிர்பார்த்தாரு? அது உன்னுடைய காலத்துக்காக தான். நீ சோதனைக்கு உட்படாதபடி நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. உனக்கு சோதனை வரும், ஆனா சோதனைக்கு உட்படாதபடிக்கு. நல்லா கவனிங்க, சோதனை வராதுன்னு சொல்ல, சோதனை வராததுக்காக ஜெபம் பண்ணு சொல்லல. உனக்கு சோதனையே வரக்கூடாது நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லல. வர சோதனைக்கு நீ தப்பிக்கொள்ளணும்னா, அதுக்கு உள்ள நீ போக கூடாதுன்னா அதற்காக நீ ஜெபம் பண்ணு. ராமேன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் உட்கார்ந்துருன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளை இந்த உபவாச நாட்கள்ல என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியல பாஸ்டர். சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போறது சரியா?
2 மணி நேரத்தோட உங்க உபவாசம் ஓகேயா, முடிஞ்சிருச்சா? சிலருக்கு இந்த உபவாச நாட்கள் என்ன செய்யணும்னு தெரியல. என்னென்னலாம் செய்யணும், ஆண்டவர் என்னென்னலாம் செய்தா என் உபவாச நாட்களை நான் எப்படி கழிக்கணும்? ஓகே, இங்க 2 மணி நேரம் வரீங்க, நாங்க நடத்துறோம், ஓகே நீ போயிருவீங்க, அவ்வளவுதானே பாஸ்டர் உபவாசம்? அதோட அப்பா பெரிய மலையை கட்டி இழுத்தது போல வீட்டில் போய் ஃபேனை போட்டு காலை விரிச்சு படுத்து தோத்துறோம், அப்படி படுத்து தூங்குறது உபவாசமா? இந்த உபவாசத்தில் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? ஆண்டவர் உட்கார்ந்துன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாமா என்னோடு கூட? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 110ஆம் சங்கீதத்தில் தேவனுக்கு மகிமை 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். Turn your Bible, Psalms 110 verse 1. 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி கவனிங்க, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். என்ன செய்யணுமா? உட்காரும் என்றார். யார் சொல்றா? சங்கீதக்காரன் தாவீது ஆவியினால ஏவப்பட்டு பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறான். என்ன சம்பவம் நடக்குது? ஆவிக்குரிய மனிதன் ஆவியில சில காரியங்களை நிதானிக்கிறார். தாவீது அந்த காரியங்களை எப்படி பார்க்கிறார்? என்ன சொல்றாரு? என் ஆண்டவரை நோக்கி உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். யார் யார்கிட்ட சொன்னது? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவினிடத்தில் என்ன சொல்றாரு? நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் அப்படின்னு என் ஆண்டவரோடே சொன்னார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? உபவாச நாட்கள்ல ஒரு தேவ பிள்ளை எங்க உட்காரணும், எதுக்கு உட்காரணும்? இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க உபவாச நாட்கள் ரொம்ப சுலபமா போயிடும். ஏன்னா என்ன செய்யணும்னு தெரியலையே. உபவாசத்துல என்ன செய்யணும், என்னத்துக்காக அப்படி போய் உட்காரணும், எதற்காக உபவாசிக்கணும்? உபவாசம் பண்ணு உபவாசம் பண்ணு உபவாசம் பண்ணுன்றாரு. எதற்காக நான் உபவாசம் பண்ணணும்? அந்த உபவாசத்தில் நான் என்ன செய்யணும்? ஆனா என்ன சொன்னாரு? உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் பைபிள்ல. சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், உன் சத்துரு அடங்குற வரைக்கும், உன் சத்துரு மரிக்கிற வரைக்கும், உன் சத்துரு அடிக்கப்படுகிற வரைக்கும். சத்துரு இல்லாத மனிதனே கிடையாது. எதிராளி இல்லாத ஒரு தேவ பிள்ளையே இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே? நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, நிறைய எதிராளிகள் எழும்புவார்கள். ஒரு காலகட்டம் உங்க வாழ்க்கையில் அப்படியே சமாதானமா போகும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டான், எதிர்த்து வீட்டுக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டான், சொந்தக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டான், உங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது, அப்படி ஸ்மூத்தா போகும். ஆனா ஒரு நேரம் வரும், எல்லா பயிலும் ஒன்னா வருவானுங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் எழும்புவான், திடீர்னு எதிர்த்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான், திடீர்னு வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனைகள். நீங்க நினைப்பீங்க என்னப்பா இப்படி ஒரு பிரச்சனை? நீங்க சந்திக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துரு இல்லாம இல்ல. சத்துரு எப்ப எப்ப எப்பன்னு பார்க்கறான். உங்க வாழ்க்கையில் அந்த ஜெபம் குறையும் போது அவன் எழுந்திருவான். தேவன் சாலமோனுக்கு விரோதிகளை எழுப்பினார். 40 வருஷம் அவன் வாழ்க்கையில சத்துருவே இல்ல. 40 வருஷம் அவனுக்கு எதிராளியா இல்ல. 40 வருஷம் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆளே இல்ல. அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சானா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கணும். சாலமோன் என்ன செய்தானா? அவன் விரும்பினதையெல்லாம் செஞ்சானா. அவனை தடை செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. அவன் என்ன நினைச்சானா செஞ்சான். இப்போ உங்க கையில குறைஞ்ச பணம் இருக்குது, நீங்க நினைச்சதெல்லாம் வாங்க முடியல. உங்களுக்குள்ள நிறைய ஏக்கம் இருக்கும் தானே? இருக்கிறது இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும். 2 வீலர் இருக்கவனுக்கு ஒரு கார் வேணும், சைக்கிள் இருக்கவனுக்கு ஒரு வண்டி வேணும். தோத்துறோம். வாடகை வீட்டில் இருக்கவனுக்கு, ஓட்டு வீட்டில் இருக்கவனுக்கு ஒரு மச்சு வீட்டுக்காவது போகலாம் வாடகைக்குன்னு விருப்பம். நிறைய பேத்துக்கு எல்லா தேவைகள் இருக்குல்ல. அப்ப தேவையில்லாத மனிதன் யாருமே இல்லையே. அப்ப தேவைகள் இருக்கும்போது சத்துருக்கள் நிறைய எழுப்புவார்கள். கர்த்தரே விரோதிகளை எழுப்பினா. ஏன்? சாலமோனுக்கு காலம் வந்தோன்னு ஆண்டவர் விட்டுட்டான். ஆண்டவர் சமூகத்துக்கு போகல, ஆண்டவர் தேடல. உங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் நிறைவு இருக்கும்போது நீங்க ஆண்டவர் தேட மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும்போது ஆண்டவர் பாதத்துக்கு போக மாட்டீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சர். இட்ஸ் வெரி டேஞ்சர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும்போது நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, பைபிள் வாசிக்க மாட்டீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப தேட மாட்டீங்க, என்னமோ அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு நேரம் ஆண்டவர் அனுமதிப்பா, திடீர்னு சத்துருக்கள் வருவான், எழும்புவான், வேலை ஸ்தலத்தில் எழும்புவான், கூட 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 இருக்கிறவனே உன் ஃப்ரெண்ட்ஸே உனக்கு விரோதமா எழும்புவான். நினைப்பீங்க என்னடா இப்படி நம்ம வாழ்க்கையில நேசிச்ச ஒரு ஆளு என் கூடவே இருந்தவன் எனக்கு குளிப்பறிச்சிட்டானே,
ஏன் தெரியுமா? சத்துருக்கள் எழும்புவார்கள். அப்ப பைபிள் சொல்லுது, சத்துருக்களை அடக்கி போடு வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும். கொஞ்ச நேரம் உட்காருப்பா. எங்க உட்காரு? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரு. தேவனுக்கு மகிமை. நீ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டீங்கன்னா சத்துரு எழும்பிடுவான், சத்துரு போராடுவான். நான் சொல்ற சிலருக்கு தான் புரியுது, ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு என்னன்னு புரியல. எனக்கு எங்க பாச சத்துரு உங்க நன்மையை கெடுப்பான், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுப்பான், உங்க வேலையில உயர்வை கெடுப்பான். அப்படி 4 சத்துரு உட்காந்துருப்பான். அவன் எல்லாம் அடிக்கணும்னா நீங்க போய் சண்டை போடாதீங்க யார்ட்டையும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் ஒரு நாள் நீங்க சண்டை போடுறதுனால நீங்க அவனை ஜெயிச்சிட முடியாது. ஒரு ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள், உன் சத்துருவை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், அடக்கும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும். என் பக்கத்துல உட்காரு, என் பாதத்துல உட்காரு, என் சமூகத்துல உட்காரு. நீ அடக்காத. ஆமென். யாத்திராகமம் 17 அதிகாரத்துல மோசே அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போகிறான். யோசுவாவை அனுப்புறான். யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பும் போது மோசே என்ன பண்ணா? மலை உச்சியில போய் உட்கார்ந்தான். மலை உச்சியில போய் உட்கார்ந்து தன் கையில் இருக்க கோலை தூக்கி பிடிச்சான். வேதம் சொல்லுது, மோசேயின் கை உயர்ந்திருந்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசேயினுடைய கை அசந்து போயிற்று, அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு மோசே அது மேல உட்கார வச்சு ஆரோனும் ஊரும் 2 பேர் ஆசாரியர்கள், 2 பக்கம் ஒருத்தன் இந்த கையை வலது கையை பிடிச்சிக்கிட்டான், ஒருத்தன் இடது கையை பிடிச்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா கீழே விழுந்தா யாருக்கு வென்று ஜெயிச்சிருவா? அமலேக்கியர்கள் ஜெயிச்சிருவான். மலை உச்சியில உட்கார்ந்து பார்க்கறான், கீழே யுத்தம் நடக்குது. யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். யுத்தம் பண்ணும்போது மோசேனுடைய கை அசந்து போயிற்று. அவன் கீழே விட்டான் பாருங்க, அமலேக்கியர் வெட்டிக்கிட்டே வரத பார்க்கறான் மோசே. ஐயோ விட்டா பிரச்சனையாயிரும். ஒரு கல்லை போட்டு அவனை உட்கார வச்சு ஆரோன் ஒரு பக்கம் ஊர் ஒரு பக்கம் 2 பேரும் அவன் கையை தாங்கி பிடிச்சு தூக்கி பிடிச்சானுங்க பாருங்க. இஸ்ரவேலர்கள் அடித்தார்கள். அடிச்சான். அமலேக்கியர்களை இல்லாம பண்ணிட்டான். ஆனா நல்ல கவனிங்க, அமலேக்கியரை ஒழிச்சுன்னு சொன்னது யார்? கர்த்தர். அமலேக்கியரை அழிச்சுன்னு சொன்னது கர்த்தர். ஆனா ஏன் யுத்தத்துல தோல்வி? ஏன் அமலேக்கியரை அடிக்கிறான்? ஒரு தேவ மனுஷன் தன் கைகளை தாழ விட்டான். அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம். அவன் தேவ சமூகத்துல அவனுடைய ஜெபம் குறைய ஆரம்பிக்கும் போது அவனுடைய சத்துருக்கள் அவனை மேற்கொள்வார்கள். உங்க வாழ்க்கையில நிறைய சத்துரு எழும்பிடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார வேண்டிய இடத்துல அதெல்லாம் ஒண்ணாகாது பாச, நாங்க சந்திக்காத ப்ராப்ளமா? அப்படிப்பட்டவங்களுக்கு இது இந்த செய்தி இல்லை. ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவியில நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவியில யோசிச்சு பார்க்கணும். ஏன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை, எங்கேயோ எல்லாம் இருக்குது, ஆனா என்னால மேல வர முடியல. எங்கேயோ ஒரு சத்துரு உட்கார்ந்து உன்னை ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு இருக்கிறான். அவனை அடிக்கணும்னா நானே தனியா ஜெபம் பண்ணி, நானே வீட்டில இருந்து எல்லாம் உங்களை காட்டு சூப்பரா பண்ணுவேன். நீங்க பண்ணிக்கங்க, நான் வேணானே சொல்லு. நீங்க உட்காந்துங்க வீட்டில், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தருடைய ஆலயம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆலயத்தை ஒரு பிரச்சனை வரும்போது எங்க வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். யோசேபாத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, அவன் நேரம் தூக்கிட்டு ஓடி வரான். சனகரிப் கொடுத்த அந்த நிருபத்தை எடுத்துட்டு ஓடி வந்து ஆலயத்தில் விரிச்சான். சொன்னான், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, சனகரிப் சொன்னதை கேட்டீரா? உடனே ஏசாயாவுக்கு பதில் வந்துருச்சு. ஆலயத்துக்கு வந்தா தீர்க்கதரிசிக்கு பதில் வந்துருச்சு. போய் சொல்லு ஏசாயா, யோசேபாத்துட்ட, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. ஒரு தேவனுடைய பிள்ளை சில ரகசியங்களை அறியணும். உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ அடிக்க வேண்டிய சத்துரு அவ்வளவு பெரிய ஆளு. சும்மா 3 நாள் ஏன் பாச வைக்க கூடாது? ஒருத்தர் கேட்டார், பாச 21 நாள் போதுமே பாஸ்டர். நான் சொன்னேன், உன் சத்துரு பெரியவன்டா. ஆமே, சனி இளையவன், சண்டால மூத்தவன். நான் சொல்லலப்பா அப்படின்னு ஒரு மந்திரவாதி சொன்னானா. இங்கிருந்து போன ஒரு ஆளு இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மனைவிக்கு பயங்கர பிசாசு. இவன் எல்லா சாமியார்ட்டையும் போய் முனிவன்ட்டையும் போயிட்டு அங்கே போய் இங்கே போய் மந்திரம் பண்ணிட்டு கடைசி ஒருத்தர் பெரிய ஆளுன்னாங்களாம். அவன்கிட்ட போய் அவன் சொன்னான், 5000 வெய்யி, நான் உனக்காக இது பண்ணுறேன் பரிகாரம். 5000 வச்சோன்னு செஞ்சு பார்த்துக்க, ஒன்றும் ஆகலை. கடைசியாக சொன்னாங்க, வேறு சனி இளையவன், சண்டாலை மூத்தவன், நீ நேராக இயேசுநாதர் கோயிலுக்கு போ. 5000 வாங்கிட்டு சனி இளையவன், சண்டாலை மூத்தவன், சோத்திரம். அவன் நேராக பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து இப்படி கதவு பக்கத்தில் இப்படி எட்டி பார்த்தான். என்னடா அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாதிரி மந்திரவாதி சொன்னால் இயேசுநாதர் கோயில் பக்கத்தில் இருந்தால் போனா, நானும் விசாரித்தேன், இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, கூட்டுவாடா. சோத்திரம், அல்லேலூயா. 3 நாள் அந்த பிசாசுக்கு ஜெபம் பண்ணோம். பரிபூர்ண விடுதலை. குடும்பமாக ஞானசானம் எடுத்துட்டான். சில நேரத்தில் நம்ம சத்துரு நம்ம நினைக்கிறதுக்காக பெருசாக இருப்பான். ஆமேன். 21 நாள்லாம் பத்தாது. ஆமேன் சொல்லுங்க. 40 நாள். அதான் பைபிள் வரையறுத்த ஒரு ஹையஸ்ட் ஒரு ஜெபம் எதுன்னா, உபவாசம் எது? 40 நாட்கள். 3 நாள் இருந்திருக்காங்க,
ஸ்தோத்திரம் இருக்கா? 7 நாள் இருந்திருக்காங்க, 15 நாள் இருந்திருக்கிறாங்க, 21 நாள் இருந்திருக்காங்க பைபிள்ல, 40 நாள். மோசே 40 நாள் இருந்தான், புசியாமலும் குடியாமலும். அதெல்லாம் கர்த்தருடைய நடத்தலும்படி தான் இருக்கணும். ஆமென். இந்த 40 நாட்கள் நான் 3 வேளை இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னா வேண்டாமா? தோத்திரம் எல்லாம் கல்டு போய் தனித்தனியாக விழுந்துரும். அப்புறம் ஹலோ, நம்ம பேச்சே கேட்காது பாருங்களேன். நீ என்னத்தான் இந்த உபதேசம் பண்ணாலும் அங்கே ஒரு பிசாசு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காத, நீ இரு. ஹல்லேலூயா. தண்ணி குடியா. நாளைக்கு கிட்னி போச்சுன்னு வச்சுக்கோங்க, தோத்திரம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு 2 தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் எந்த கல்ட்டியாக கொடுக்க முடியும் உங்களுக்கு? ஆர்டிஃபிஷியலாகவும் செய்ய முடியாது கிட்னியை. அப்படிலாம் என்கிட்ட கேட்டு வந்துட, நீங்கள் தானே ஃபஸ்ட்டு இருக்க சொன்னீங்க, உங்கள் கிட்னி ஒன்று கொடுங்கன்னு. தோத்திரம் அல்லேலூயா. இந்த வேலைக்கெல்லாம் நான் வரல. தோத்திரம் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறேன் 40 நாள்லாம் கரெக்டாக என்ன 3 வேளை இருக்கப்படாது, 1 வேளை போதுன்றேன். இத்தனை சொல்லியும் நேற்று நான் 40 நாள் இருக்கலான்னு நினச்சேன், கொன்னே போடுவேன். 40 நாள் இருந்தீங்கன்னா நானே வந்து உன்னை அடிப்பேன். என் பேரை கெடுக்கிறதுக்கா 40 நாள் இருந்துட்டு? இல்லை, ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார், தண்ணி குடிக்கக்கூடாது. அம்மா, தண்ணி குடி செத்து போயிடுவேன். 2 கிட்னியும் உள்ளே இருக்காது, அப்புறம் சுருங்கி போயிடும். கடைசியில் எல்லாம் சுருங்கி போய் எல்லாம் இந்த பாஸ்டர் மேலே தான், இவர் தான் சொன்னார்னு சொல்லிடாத. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ பெரிய ஆள். ஹலோ, பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு இவர் தான் சொன்னான்னு சொல்லிடப்பட. இந்த பேர் நான் போட்டேன், நான் சொல்லிட்டேன். இந்த அம்மா கேட்கலன்னு நான் என்ன பண்ணிட்டோம்? நான் சொன்னேன் 40 நாள் இருக்கக்கூடாது, 40 நாள் 1 வேளை தான் இருக்கணும். அது மத்தியானம் மணிக்கு 3 மணி வரைக்கும் சாப்பிடு, என்ன வேணா சாப்பிடு. காலையில் அப்போ காலையில் எத்தனை மணி பாஸ்? 5 மணிக்கு சாப்பிடு. எவ்வளோ சந்தோஷம். நான் சொன்னேன் 5 மணிக்கு 7 மணிக்கு எவ்வளோ வித்தியாசம். அட 12 மணி நேரம் இருந்தவன் ஒரு 2 மணி நேரம் கூட இருந்து அதை எல்லாம் சபையோட ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிடு. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, பதட்டப்பட்டு சாப்பிட்டு அப்படியே அப்படின்னு சாப்பிடாதீங்க, அது நல்லதில்லை உங்களுக்கு. உபவாசமே முடிஞ்சு போயிடும். பொறுமையாக சாப்பிடு, ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த கொடுத்த இந்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ஆயத்தமாயிட்டீங்களா? எதுக்காக உபவாசம்? உன் சத்ருவை பாதப்படியாக்கி போடணும். ஸ்தோத்திரம். அவன் இருந்த இடமே தெரியக்கூடாது. நீ எங்க உட்காரணும்? தேவ பிள்ளைய ஆண்டவருடைய வலது பார்சத்தில் உட்காரணும், தேவ சமூகத்தில் உட்காரணும். உன் சத்ருவை அவர் பாதப்படியாக்குவார். மோசே போய் கல்லை போட்டு மேலே உட்காந்துட்டான், கையை மட்டும் தூக்கி பிடிச்சான், அவன் சண்டையே போடல. அங்க யுத்தம் நடக்குது. நான் சொல்றேன், நீங்க இங்க உட்காந்து கையை தூக்கி பிடிச்சு பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் அங்க யுத்தம் நடத்துவேன். எதுக்காக உபவாசம்? தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணா உங்க சத்துரு இல்லாமலே போயிடுவான். அதுக்கு பிறகு அமலேக்கியர்கள் பைபிள்லயே இல்லாம போயிட்டான், காணாவே போயிட்டான். அதுக்கு பிறகு சவுலை கொண்டு கர்த்தர் அடிக்கிறார். மறுபடியும் இருந்த கொஞ்சம் நெஞ்ச அமலேக்கியரை பட்டய கற்களை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டான். அப்ப கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்க சத்துருவை அடிச்சு, வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, குடும்பத்தின் மத்தியில, பக்கத்து வீடு, எழுத்த வீடு, நம்ம எல்லா சத்துருக்கள். நம்ம தான் நம்ம உலகத்தை 2 கண்ணில் பார்க்கணும். அவன் பாட்டு போறான், நான் அவன் என்ன எரிச்சலோட போறான்னு நமக்கு தெரியாது. அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? நம்ம நினைக்கிறோம், அப்பா நமக்கு ஒருத்தர் சத்துரு இல்லைப்பா, நம்ம பாட்டு ஊழியிஞ்சிடும். ஆனால் என்னை பார்க்கும்போது அவனுக்கு உள்ள அப்படியே அக்கினி வச்ச மாதிரி இருக்குது. தோத்திரம், இவனை முடிக்கணும், இவனை முடிக்கணும், இவனை முடிக்கணும். தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு தெரியும் எங்கே உட்காரணும்னு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை விதை கத்தரை அமர்த்தி போடுவார், அத்தனை சத்துருக்களை கத்தரை அடிப்பார். குடும்பத்துக்குள்ளே எழும்புறது, பக்கத்தில் எழும்புறது, வேலை ஸ்தலத்தில் எழும்புறது, அல்லேலூயா. உன்னை கீழே தள்ளணும், உன் உயர்வை கெடுக்கணும் போராடுகிற ஆவியெல்லாம் அடங்கணும். அப்படின்னா தேவ பிள்ளையே, நீ எங்கே உட்காரு? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரு. உட்காந்து பாரு, ஆண்டவர் அடிக்க வேண்டிய அடிப்பார். முடிச்சு எந்திரிச்சு பாருங்க, 40 நாள் ஒரு பயலும் இருக்க மாட்டான், ஒரு சத்ருவும் இருக்க மாட்டான். அவன்லாம் உன்னோடு சிநேகமாகும்படி கர்த்தர் செய்வார். பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகமாகும்படி செய்வான். அவன் வந்து சிநேகம் பண்ணுவான். தோத்திரம், அல்லேலூயா. அவங்க வந்து உங்ககிட்ட ராசி ஆகுவாங்க. சரி பரவாயில்ல, ஓகே. அப்படி அதான் உபவாசம். உபவாசம் சும்மா இல்லை. நீங்க உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அடிக்க வேண்டியவனை அடிப்பார். அங்க அவன் ஒண்ணுமில்லாம போவான். ஆமென். வியாதி, பலவீனம், சத்துரு எழும்புவான், கொண்டு வருவான். உங்களுக்கே தெரியாது இந்த பலவீனம் ஏன் வந்துச்சு. நான் சொல்ல, உபவாசம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அந்த சத்துருவை அடிச்சு நிர்மூலமாக்குவார். ஆமென். 2வது நாம் வாசிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, ஹல்லேலூயா, லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை. காஸ்பல் புக் ஆஃப் லூக் சாப்டர் 10. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம்.
அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். எங்க உட்கார்ந்தா? அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இங்க ஒருத்தி யார் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தா. அங்க நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துரு, கர்த்தர் உன் சத்துருவை இல்லாம போக பண்ணுவார். நீ என்ன செய்யணும்? அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து. இரண்டாவது, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். அவர் சொல்லுவதை, வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இந்த உபவாசத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? வசனம் அதிகமா வாசிக்கணும். ஆமென். நிறைய பேர் ஒத்த காலையே ஓடிட்டே இருக்கிறீங்க. ட்ரெயின் 2 தண்டவாளத்தில் ஓடினா தான் நல்லா போகும், டெஸ்டினேஷனுக்கு போகும். இப்போ நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கோம்? இப்படி போக வேண்டிய ட்ரெயின் இப்போ இப்படி போகுது, ஒத்த தண்டவாளத்திலே போகுது. ஒத்த தண்டவாளத்தில் எவ்வளோ நேரம் ட்ரெயின் போக முடியும்? போக முடியாது. ஜெபம் 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 ஜெபம், நிறைய ஜெபங்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்றை மறந்துடுறீங்க. அவள் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த 2 மணி நேரம் ஜெபம் பண்றது மட்டுமல்ல, நீங்க வீட்டில் போய் அட்லீஸ்ட் உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரமாவது நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த உபவாசம் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ராமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அநேகர் உபவாசத்தில் நான் பண்ணேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்கல பாஸ்டர், ஸ்தோத்திரம். அந்த உபவாசத்தில் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. நிறைய பேர் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம், இன்னும் போய் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றோம். சிலர் நைட்ல உட்காந்து 1 hour ஜெபம் பண்றாங்க. நல்லது. நான் என்ன சொல்றேன், நீங்க உட்கார்ந்து ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க. இந்த உபவாசத்தில் இதுவரைக்கும் செய்யாத ஒன்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதுவரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை இந்த வசனங்களை. நேற்று உட்கார்ந்து இந்த வசனங்களை எடுக்கும்போது நான் இந்த உபவாசத்தில் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதிக மணி நேரங்கள் நான் பேசுறதை பார்க்கலாம், அவர் என்னோடு பேசுவதற்கு நான் அனுமதிக்கணும். 4 பேருக்கு தான் புரிஞ்சுது, 4 பேர் தான் கையை தூக்கி ஆமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால். ஆனா ஒருத்தி அதே வீட்டுக்குள்ள என்ன செய்தா? பற்பல வேலைகளிலே வருத்தம் அடைந்து. நீ உபவாச நேரத்தில் வேலை செஞ்சா வருத்தம் தான் வரும். வேற என்ன வரும்? சபை உபவாசம் பண்ணுது, அதெல்லாம் என்னால முடியாது. நான் கரெக்டா 7 மணிக்கு அந்த மெகா தொடரை பார்க்கணும். பாரு, யார் வேணா இப்போ நிறைய பேர் அதுக்காக தான் உபவாசம். முடியாது நம்மளால முடியாதுப்பா அப்படிங்க. ஒன்று உங்களால் முடியாதுன்னு சொல்லும்போது உங்கள் சரியா ஆமாம் ஆமாம் ஆமான்னு தோத்துறோம். இப்போ என்ன செய்யணும்? உங்களை வசனம் வாசிக்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடவே மாட்டான். 9 மணிக்கு போனோன்னே அப்படியே தூக்கம் கண்ணை கட்டும், ஸ்தோத்திரம். அப்படியே படுக்கையை பார்த்து ஆசையாக இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடலாம். போ, நாளைக்கு பண்ணிக்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்காந்து கொஞ்ச நேரமா அது ஏன் சத்தத்தை கேளு. சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சத்தத்தை கேளு. போய் வீட்டில் கொஞ்ச நேரம் உபவாசம், நைட்டு 9 மணிக்கு முடிஞ்சோன்னே அதுக்கு மேலே நீங்கள் படித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி படித்தாலும் சரி, ஸ்தோத்திரம். அன்னைக்குரிய வசனத்தை 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தான் டெட்லைன் எல்லாத்துக்குமே. ஜெபத்துக்கு 1 மணி நேரம், வசனத்துக்கு 1 மணி நேரம். இவ்வளவு காலம் நீங்க 5, 10 நிமிஷம் 20 நிமிஷம் வசனம் வாசித்திருப்பீங்க. இந்த உபவாசத்தில் ஆண்டவர் சொல்ல, எதிராளியை கத்த தாழ்த்தணும். இந்த உபவாசத்தில் கத்தர் கிரியை செய்யணும்னா நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்கணும். 1 மணி நேரம். ஆமென் சொல்லுங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம். அதை குறைக்க முடியாது. 1/2 மணி நேரமா கொடு, 1/2 மணி நேரமாவது வாசிக்கலாமா பாஸ்டர்? நான் சொல்ற கஷ்டம்தான். 1 மணி நேரம் இது வரைக்கும் உங்களுக்கு வாசித்து பழக்கம் இல்லை. எத்தனை பேர் 1 மணி நேரம் டெய்லி பைபிள் வாசிக்கிறார்? கை தூக்கிறாதீங்க. அவ்வளோ சுலபமா? ஆமாம், பொய் சொல்லக்கூடாது. நான் டெய்லி 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேனே தெரியல. தோத்திரம். ஜோம் பண்ணுறதை கேட்கல, பைபிள் வாசிக்கிறதை கேட்குறேன். பார்த்தீங்களா? கை டக்கு டக்குன்னு கீழே போயிடுச்சு. 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை எப்போ தெரியுமா செழிப்பாகும்? அவர் பேசுறதை கேட்டாதான். நீங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. நான் சொல்றேன், அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை கட் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் அவர் சொல்றதை கேளு. அவர் என்ன உங்களோட பேசுறாருன்னு கேளுங்க. அந்த வசனம் இறங்க 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 உங்களுக்குள்ள இருக்க அநேக ஆவியில இருக்கிற பிசாசுகள் எல்லாம் உள்ள டெபாசிட் ஆயிருக்கும். பல வருஷமா வசனம் உள்ள போகாதனால உங்களை சுத்திகரித்து இருக்காது வசனம்.
அந்த வசனம் உள்ள போக போக உங்க பலவீனங்கள் தன்னால போகும். இந்த உபவாசத்தில் அநேகருடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. எப்ப? உபவாசிக்கிறனால அல்ல, வசனத்தை கேட்கணும் உட்கார்ந்து. அதே வீட்டுக்குள்ள ஒருத்தி பற்பல வேலைகளை செய்தால், நீங்க உபவாசத்துல தான் எல்லா வேலையும் ஞாபகம் வரும். நான் அதையும் சொல்லித்தரேன். உங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ஞாபகம் வரும். அதை ஒட்டடை அடிக்கணும், இதை ஒட்டடை அடிக்கணும், அதை கழுவணும், இதை கழுவணும், தோத்திரம் வீட்டை சுத்தம் பண்ணணும் ஞாபகம் வரும். வீட்டை சுத்தம் பண்ணி எத்தனை மாசமாச்சு, அது ஒரு பிசாசு பேசும். நீ சொல்லு 40 நாள் தொட மாட்டேன்னுங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயோ நாரி போயிருமே, நாரட்டும்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு தான் சோப்பை போட்டு கழுவாததெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவான். அப்புறம் வந்து பொசுக்குன்னு படுத்துக்குவான். முடியாதே, ஒன்னதான் அங்கே ஆஃப் பண்ணிட்டானே பிசாசு. பல வேலைகளை காண்பிச்சுதானே. தோத்துறோம். அந்த லாஃப்ட் பார் எவ்வளோ குப்பை. ஷோ 2 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு லாஃப்ட் அடிச்சு. அதெல்லாம் அப்படி தான் கண்ணு காட்டுவான். ஒன்றும் கண்டுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமாம், எல்லா வேலையும் ஞாபகப்படுத்துவான். பற்பல வேலைகளில் வருத்தம். இதெல்லாம் செஞ்சுட்டு முடியலாண்டவரே, என்னால் முடியலாண்டவரே அப்படி தான் சொல்ல தோணும். சாயந்தரம் வர முடியாது, படுத்துக்கணும் போல இருக்கும். ரொம்ப உஜாரா இருங்க, ஆண்டவர் எல்லாம் சொல்லி தராரு. ஆமென். அன்னைக்கு மத்தியானம் அப்படி அழகாக ஒரு 1 hour படுத்துட்டு தூங்கிட்டு, வீட்டில் இருந்தா தூங்கிட்டு என்ன செய்யணும், அப்படி அழகாக 5-6 மணிக்கு எந்திரிச்சு ஓடியாந்துடணும். சோத்திரம். அப்பதான் வராத தூக்கம் ஞாபகம் வரும், வராத வேலை ஞாபகம் வரும், சொந்தக்காரன் ஞாபகப்படுத்துவான். பாருங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் கூடி வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து, கவனிங்க, என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. போதும், கவனிச்சிங்களா? உன் ஜனங்களை போல முன்னாடி உட்கார்ந்து கேட்பாங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா கேட்டீங்களே. உண்மை பாஸ்டர், ஹல்லேலூயா. அப்படி என்னமோ ரொம்ப அப்படி ரிசீவ் பண்ற மாதிரி நடிக்கிற கூட்டம்லாம் உள்ள இருக்கும். அதை தான் பார்த்து சொல்றாரு, உன் ஜனங்கள் உனக்கு முன்னாடி நீ சொல்றதை கேட்கறது போல பாவலா பண்ணுவாங்க, நம்பிராத. தோத்திரம். ஆனா அவங்க அதன்படி செய்ய மாட்டாங்க. செய்வீங்களா? நிச்சயமா செய்ய போறது இல்லை. முன்னாடி முன்கூட்டியே ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ உங்களுக்கு வருகிற வேலைகள், உங்களுக்கு வருகிற பிரச்சனை, இதெல்லாம் உபவாசிக்க தடையா சத்துரு கொண்டு வருவா. நீ ஒரு முடிவோடு இரு. இந்த 40 நாட்கள் இந்த உபவாசத்தை தவிர எனக்கு வேற வேலை இல்லை. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு ஓடி வந்துடணும். லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, சோத்திரம். ஓடி வந்து தேவனோட சமூகத்தில் ஒட்டிக்கணும், உட்காந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் என் ஜனத்தை போல கேட்பார்கள். ஆனா நீ சொல்றதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் ராஜேஷ், அவங்கள கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படியா? கேட்பீங்களா? கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, கேட்டா கேளுங்க. உபவாசிக்கிறது இந்த வருஷம் பரவாயில்ல, இந்த இத்தனை வருஷமும் அப்படி ஒரு மனதை கர்த்தர் கொடுக்கல. இந்த முறை தான் ஆண்டவர் அநேகரை, உங்களே விட மாட்டேன், கை தூக்காதவங்களை கட்டாயம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே விடாதீங்க. தோத்திரம். பொருளாசையை பின்பற்றுவார்கள். கொஞ்சங்களா? சில என்ன செய்ய மாட்டாங்க, இந்த உபவாசத்தில் உட்கார மாட்டாங்க. சங்கீதத்தில் வாசிக்க 26 நாளில் வாசிக்க வேண்டாம், நான் வீணரோடு உட்காருவதில்லை. சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், நான் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காருவதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும். ஆமென். சாயந்தரம் நேரம் கிடைக்குது, எய்த்த விட்டக்கா கூப்பிட்டாங்க, அந்த விட்டக்கா கூப்பிட்டாங்க, பரியாசக்காரனோட உட்காந்துடாத. போய் ஆலயத்தில் ஆராதனை நடக்கும்போது, ஆலயத்தில் உபவாசம் நடக்கும்போது பரியாசக்காரனோட உனக்கு வேலை இல்லை. அவன் ஊரை பற்றி பேசுவான், உலகத்தை பற்றி பேசுவான், பரியாசம் பண்ணுவான், அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. இது உங்களுக்கு பெரிய சாபமாக முடிச்சிடும். கர்த்தருடைய ஊழியம் ஆலயத்தில் நடக்கும்போது, உபவாசம் நடக்கும்போது, நான் துன்மார்க்கனோடு உட்காருவதில்லை, வீணரோடு உட்காருவதில்லை. சும்மா பேசி கதையை பேசி கழிச்சு போறவனோட இந்த நாட்களை உட்கார்ந்துடாதீங்க. நேரம் கிடைக்கும்போது போய் வசனத்தை வாசிங்க. ஆமென். வசனம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றார், நீ இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னா நீ எந்த அளவு ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவு அவர் பேசுறத கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 3வது ஒரு தேவ பிள்ளை உபவாசத்தில் என்ன செய்யணும்? நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த புக் ஆஃப் நெகமாயா chapter 1 verse 4.
இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எடுத்துட்டீங்களா எல்லாரும்? இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நெகேமியா உபவாசிக்கும் போது என்ன செய்றாரு? நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி சில நாள் துக்கித்து மன்றாடி அழுது. இந்த வருஷம் உங்க உபவாசத்துல அழுக இருக்கணும். ஆமென். சிலருக்கு என்னதான் ஜெபம் பண்ணாலும் கண்ணில் தண்ணியே வராது. உங்க ஜெபத்தில் என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்கா உங்களுக்கு? ஜெபத்தில் வரணும், சும்மா வரும். வீட்டில் பிரச்சனை, வீட்டில் இல்ல, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை அப்படின்னா கண்ணீர் வரும். அம்மா பத்தி பேசிட்டா, அப்பா பத்தி பேசிட்டா புழக்கணும் வந்துடும் கண்ணீர். ஆனா ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து உங்க லைஃபுக்காக, உங்க வாழ்க்கைக்காக தேவனை நோக்கி மன்றாடி அழுது கெஞ்சி பிரார்த்தித்து அவன் சொல்றான், சில நாளாய் துக்கித்து. இந்த நாட்கள் உங்களுக்கு துக்க நாட்களா இருக்கணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து துக்கித்து புலம்பணும், உங்க வாழ்க்கைக்காக அழணும், உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுடைய காலங்களுக்காக அழணும் தேவ சமூகத்தில். அநேகருடைய உபவாச நாட்கள்ல கண்கள்ல கண்ணீரே இருப்பதில்லை, ஆராதனையில கண்ணீர் இல்லை. அந்த கண்ணீர் எப்ப தெரியுமா வரும்? நான் சொல்றேன், உணர்வு இருக்கும்போது தான் வரும். ஆமென். சும்மா ஒரு மனுஷன் கண்ணீர் விட முடியாது. அவன் என்றைக்கு தேவனை அறியறானோ, தேவனை உணர்றானோ, ஆராதனையில சபையில அவர் செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில செஞ்சதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது என் இருதயம் அந்த நன்றியில நிரம்பும் போதுதான் என் கண்கள்ல கண்ணீர் வரும். சும்மா வந்துட்டு அது எல்லாருக்கும். ஆமென். அழுகிற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் என்ன செய்யக்கூடாதான்? நான் சொல்லலப்பா, உலகம் சொல்லுது. சும்மாவே கெட்ட அப்படின்னு சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆஹா அது வெரி டேஞ்சர். பொம்பளை சிரிக்கிறதையும் நம்பப்படாது. ஆனா தேவ சமூகத்தில் சிரிக்கலாம், தேவ சமூகத்தில் அழலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அழ வேண்டிய இடத்தை ஆண்டவர் உங்களோட பேசுறார். சில நாளாய் துக்கித்து அழுது மன்றாடி. அந்த ஜெபம் அழகா கேட்கப்பட்டது. உபவாசம். உங்க ஜெபத்தில் அழுக இருக்கணும். நீங்க வீட்டில் உபவாசித்தாலும் சரி, சபைக்கு வந்து நீங்க உபவாசித்தாலும் சரி, இந்த வருஷம் உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அழுகை. ஆமென். அவன் எதற்காக அழுதான்? தன் குறைவுகளை சரிப்படுத்துறதுக்காக அழுதான். ஒரு தேவப்பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும்போது இந்த வருஷம் எதற்காக? ஆண்டவரே என் குறைவுகளை சரி பண்ணுங்க. அதுக்கு தான் உபவாசம். சும்மா வந்து நோக்கம் எல்லாம் உபவாசிக்க கூடாது. எதுக்காக உபவாசம் பண்றோம்? என் சத்துரு அடிக்கப்படணும். எதுக்காக உபவாசம் பண்றோம்? தேவன் என்னோட பேசணும், அவருடைய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கர்த்தர் என்னோட இந்த உபவாசம் பேசணும். 10 பேர் எனக்கு சாட்சி சொல்லுங்க, எனக்கு அது போதும். ஆமென் சொல்லுங்க. கரெக்டா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன் இந்த வருஷம். I heard the voice of God. என் வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தமே நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா அது உங்களுக்கு வெரி டேஞ்சர். அவ கர்த்தர் எப்படி பேசுவார்? வசனத்தில் பேசுவார். நீங்க 1 மணி நேரம் வசனம் வாசிங்க. வசனத்தை வாசித்து மூடி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தில் என்னோட என்ன பேசுறீங்க, அந்த சத்தத்தை உன் நோட் போட்டு குறிச்சு வைங்க. என்னைக்காவது ஆண்டவர் பேசினார்னு எழுதி வச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த சபையில். ஆண்டவர் தெளிவா பேசுனதை நான் கேட்டேன், என் நோட்டில் நான் குறிச்சு வச்சிருக்கேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? குட், வெரி குட். God bless you, God bless you, God bless you. அது சபைக்கு வரணும். ஆண்டவர் என்னோட பேசினார் பாஸ் இந்த உபவாசத்தில். நான் சொல்றேன், ஒரு நோட்டு வைங்க, ஒரு பேனா வைங்க, ஒரு மணி நேரம் வசனம் வாசிங்க. இதுல 10 அதிகாரம், இதுல 10 அதிகாரம். ஸ்தோத்திரம். சரியா? டெய்லி இப்படி எடுத்து பிரட்டி பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை ஒழுங்கா வாசிக்கணும். இது வரைக்கும் வசனமே வாசிக்க ஆரம்பிக்கணும்னா புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல 10 அதிகாரம், முதல் அதிகாரம் 10 அப்படி டெய்லி வாசித்து பாருங்க. கஷ்டமா இருக்கும். நீ சொல்லணும், எந்திரிக்க மாட்டேன், வாசிக்காம எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, போன பக்கத்தில் வச்சுக்குது. என்னமோ ஒபாமா அனுப்புகிற மாதிரி, பில் கிளின்டன் அனுப்புகிற மாதிரி, அவங்களாம் போயிட்டாங்கல்ல, ட்ரம்ப் அனுப்புகிற மாதிரியும் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களா, எடுத்துட்டு கிக் அப்படின்னு
உன்னோட ஆண்டவர் பேசவே மாட்டார். எங்கத்த செல்ஃபோனை உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? செல்ஃபோனை சைலண்டில் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம். செல்லு சைலண்ட், அப்போ தான் மிஸ் கால் தெரியும். அதை தூக்கி அங்கே வச்சுருங்க. உங்கள் பக்கத்தில் வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பீங்க இல்லை? நான் பக்கத்தில் வச்சுருப்பேன். அப்போ நீங்கள் மட்டும் வைக்கலாம் பாஸ். நான் உள்ள கன்கார்டன்ஸ் போய் பார்ப்பேன். எந்த வசனத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறாரோ அது கூகுளில் போட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்பேன். நான் அதுக்கு பயன்படுத்துவேன். நீங்கள் அப்படி பயன்படுத்துங்க, வேணான்னு சொல்ல. கர்த்தர் இந்த வருஷம் உங்களோட பேசுறான்னு இந்த உபவாசம் 40 நாள் முடிஞ்சோடனே ஒரு 10 பேர் ஆண்டவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, I heard the voice of God, I heard his voice. பாஸ்டர், ஆண்டவர் இந்த உபவாசனால என்னோட இப்படி பேசினார். சபையில் 10 பேர் சாட்சி சொல்லுங்க. எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப கர்த்தர் பேசணும் இந்த உபவாசத்தில். ஆமென், பேசணும். மூன்றாவது எதுக்காக? உன் குறைவுகளை உணர்ந்து அறிக்கை செய்து. என் குறைவுகளை உணரத்தான் ஆண்டவர் சமூகத்தில் வரேன். உபவாசம் பண்ணாதவங்களோட ஆண்டவர் குறைவுகளை பேசவே மாட்டார். ஏன்னா நீங்க நேரமே கொடுக்க மாட்டீங்களே. உங்களோட பேசணும் வாப்பா அப்படின்னா என்னைக்கா உட்காந்து பேசுறோமா? ஆண்டவரோட பேசிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசணும்ல, குறைவுகளை பேசணும்ல. 40 நாள்ல டெய்லி ஒரே தலைப்பின் கீழே உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் விதவிதமா பேசுவார், குறைவுகளை பேசுவார். குறைவுகளை பேசுவார். அதை சரிப்படுத்துறதுக்கு தான் உபவாச நாட்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசணுமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட குறைவுகளை பேசி சரிப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எந்த மனுஷன் தேவனுடைய சமயம் எதுக்காக போய் அழுதா? ஓ, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், நாங்கள் பாவம் செய்தோம். குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தான். அப்ப இந்த உபவாச நாட்கள் எதுக்காக? என் குறைவுகளை தேவனோட பேசி சரிப்படுத்தி. இந்த ஒரு 9 மாசம் நான் வந்திருக்கேன். ஆண்டவரே, என்கிட்ட எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் குறைவுகளை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு கேட்கறதுக்கு காதுகள் இருந்திருக்காது. யார் செய்யலப்போ, எவன் செய்யலப்போ, நான் அப்படித்தான் அப்படின்ட்டு போயிருப்போம். இல்லை, அது உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆமென் சில நாளாய் துக்கித்து மன்றாடி அழுது. அந்த அழுகை எதுக்கு தெரியுமா? மனம் திரும்புதலுக்கான அழுகை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஆமென். ஜெப சிந்தை இல்லைன்னா உங்களால ஜெபிக்க முடியாது. நான் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு அது ஏறாது, அது உங்களுக்கு விளங்காது. பாஸ்டர் வாரந்தோறும் ஒரு செய்தி கொடுக்கிறார், அதை போல இது ஒரு செய்தி. நான் அவங்களோட பேசவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. என் குறைவுகள் தேவனோடு பேசி சரிப்படுத்தப்படணும். என் குற்றங்கள் தேவனுக்கு முன்பாய் மன்னிக்கப்படணும். என் குறைவுகள் நான் உணரணும். அதுக்கு தான் அந்த உபவாசம். தேவ சமூகத்துக்கு வரணும். தேவ சமூகம் வராமல் கர்த்தர் இப்படி பேசுவார். டிவியை திறந்தா யாரும் உங்களோட குறைவுகளை பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார் யார் கண்டித்து உணர்த்துக்கிற பிரசங்கியார் இல்லை. ஏன்னா கேட்குற ஜனங்கள் எல்லாம் புறஜாதிகள், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆசீர்வாதம். இவங்க போய் உட்காந்துருப்பாங்க. யாரு விசுவாசி டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கணும் நான் விரும்பவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அந்த செய்தி அல்ல. பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த செய்தி அல்ல. ஏன்னா அங்க யாரும் உங்களை கண்டிச்சு பேச மாட்டாங்க. எல்லாம் ஆசீர்வாதமான செய்தியா இருக்கும். அப்ப அது யாருக்கு? ஆண்டவர் அறியாத புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. உட்காந்து தோத்திர 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 கர்த்தர் என்னோடயே பேசினார். உங்களோட ஒரு நாள் குறைய பேச மாட்டாரா? உங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும் தான் பேசுவாரா? ஐயோ, கர்த்தர் என்னோடயே பேசினார், என் நிலைமையை அப்படியே சொன்னார். பாஸ்டர், உன் நிலைமையை சொன்னார், உன் குறைவை சொன்னாரா? குறைவை சொல்ற ஒரே இடம் சபை. குறைவை சொல்ற ஒரே ஆள் நான் தான். ஆமாவா இல்லையா? உங்க குறைவை சுட்டி காட்டுற ஒரே ஆள் தைரியமா செய்யறது நான் தான். தகப்பேன் நான் தான் சொல்ல முடியும். டிவியில் பிரசங்கிற பிரசங்கி மாதிரிலாம் சொல்லிடுவாங்களா?
உங்களோட குறைவை சொல்லுவாங்களா? அடுத்த முறை அந்த டிவியை பார்க்க மாட்டீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் போனால் திறந்தா நம்மளையே பேசுகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவீங்க. அதுதான் கர்த்தர் சபையில் பேசுவார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், டிவி பிரசங்கம் உங்களுக்கு அல்ல. ஆமென். டிவி பிரசங்கம் உலக புறஜாதிகளுக்கு, ஆண்டவர் அறியாதவங்களுக்கு. ஆனால் கண்டித்து உணர்த்துக்கிற பிரசங்கம் தான் தேவ பிள்ளைகளுக்கு. ஆமென். நீங்க எல்லாம் கரெக்டாக இருக்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது மத்தியில் ஒரு குறைவு இருக்கும். பவுல் சொன்னாரு, என் குறைவுகள் எனக்கு தெரியாது, என்ன விசாரிக்கிறவர் ஆண்டவர், கர்த்தர் ஒருத்தர் தான் என்னை விசாரிக்கிறவர், என் குறைவு அவர் மட்டும் தான் அறிவார். நான் அப்போ தேவ சமூகம் போகும்போது என் குறைவுகள் அவர் உணர்த்தும் போது நான் மனம் திரும்புவதற்காக அழுவேன். கர்த்தர் உங்களை இந்த முறை அழுவு வைப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கண்ணீர் வராத ஆட்களுக்கு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயம் உடையணும் ஆண்டவரே. நான் தேவ சமூகம் வரும்போது, நீங்க வரும்போது பேசிட்டே வாங்க, சர்ச்சுக்கு வரும்போது, இன்னைக்கு நான் உடையணும் ஆண்டவரே, நான் அழணும் ஆண்டவரே, உங்களால் சந்திக்கப்படணும், உங்களால் நான் தொடப்படணும். வரும்போதே இது வரைக்கும் செல்போனை பேசிக்கிட்டே வருது. அப்புறம் கர்த்தர் இங்கே வந்து பேசுவார். இங்கே வர வரைக்கும் நின்று இங்கே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் வர்றது. அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு செல்போனை சைலண்டில் போட்டு இந்த 40 நாட்கள், அதுக்கு பிறகு அப்புறம் உங்களை வழக்கம் போல கர்த்தர் உங்களோட பேசி உங்கள் குறைவுகளை பேசணும்னா இந்த உபவாச நாட்களில் தான் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள் பார்ப்போம். ஒரே வசனத்தை, சங்கீதம் 137 ஒன்றை வாசித்து நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எதை நினைச்சு அழுகுறான் பாருங்க. 137 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். யார் சொல்றா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமா போன தேசத்துல பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அழுவ சும்மா வராதுப்பா, கவனிங்க. இட்ஸ் a beautiful phrase. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றான். தாவீது, நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பெரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போய் பாபிலோனை அடிமைப்படுத்தி அடிமை வேலையை செய்ய செஞ்சான். இந்த ஜனங்கள் அந்த பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து, அங்கதான் குடியிருக்க வச்சிருக்கான். அந்த ஆறுகள் அருகே உட்கார்ந்து யாரை நினைக்கிறான்? சியோனை நினைக்கிறான். ஐயோ, எங்கள் தேசம் அழகான தேசம், எங்க கர்த்தர் கொடுத்த தேசம் அற்புதமா, நாங்க அவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால எங்க வாழ்க்கை இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கு. அழுகிறான். நம்ம இழந்து போன ஆசீர்வாதத்துக்காக அழுகிறான். சில நேரத்தை அழுக சும்மா வந்துடாது. சியோனை நினைத்து அழுது. எங்க முன்னாடி வாழ்க்கை நாங்க ஆசீர்வாதமா இருந்த காலங்கள், ஆண்டவரே சில ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாங்க மறுபடியும் வரணும்னு நீங்க நினைச்சா you should cry before God. தேவனுக்கு முன்னாடி நீங்க அழுதா தேவன் அந்த காலங்களை மறுபடியும் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கொடுப்பார். ஆண்டவர் மறுபடியும் கொண்டு போறார் பாருங்க, சியோனுக்கு கொண்டு போறார். எந்த சியோனை நினைத்து அழுதார்களோ அதே சியோனுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறார். நீங்க அழுங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் சியோனுக்கு கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். 4வது சம்பவத்தை எஸ்தரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வசனங்களை வாசிக்க போறோம். Turn your Bible with me, Book of Esther. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க உட்காரணும், எதுக்காக அழுவணும்? எஸ்தரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது, எடுத்துட்டீங்களா எல்லாருமே? இன்னும் திருப்புற சத்தம் தான் கேட்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. 626ஆம் பக்கம் எடுத்துக்கங்க. பைபிளுடைய நடுப்பகுதியில் 626ஆம் பக்கம் வாசிங்க சிஸ்டர். 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனம். 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய், குறிச்சு வச்சுக்கங்க, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் அந்த நாட்களிலே ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்து வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாபா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். மொர்தெகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஒருத்தர் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டா, ஒருத்தன் தேவனுடைய சமூகத்தில் போய் மன்றாடி அழுது உட்கார்ந்து உபவாசித்து தன்னுடைய குறைவுகளை சொல்லி அழுது மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவானான். 4வது சொல்லியிருக்கு, மொர்தெகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஆமென்.
அவன் ஒரு வாசல் காவலாளி தான். அவன் உட்கார வேண்டிய இடம் வாசல் தான். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை கர்த்தர் சொல்லுவார். அதே வாசல்ல காவலாளிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அவன் நேரத்தில் அந்நாட்களிலே அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவன் வாசல்ல உட்கார்ந்திருந்த போது ராஜாவுடைய பிரதானிகளில் 2 பேர் ராஜாவின் மேல் கை போடுவதற்கு வகை பார்த்தார்கள். 2 பேர் பிளான் பண்றான் வாசல்ல நின்னு. 2 பிரதானிகள். யாரு இந்த பிரதானி? ராஜாவை காக்கிற காவலாளிகள் 2 பேர் ராஜாவை கொல்லும்படி பிளான் போறத வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு சத்தம் கேக்குது. கர்த்தருடைய வாசல்ல உட்கார்ந்தாதான், தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்தாதான், சமூகத்தில் உட்கார்ந்தாதான் உங்க வாழ்க்கை குறித்த ரகசியத்தை கர்த்தர் உங்களோட பேசுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையினுடைய சித்தம் என்ன? ஏன் சித்தம் உன் வாழ்க்கையில் என்ன? உன் எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய குறித்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன? ஆண்டவர் சிலரோடு பேசுவதற்கு சில நேரங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார். அதுதான் உபவாச நேரம். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாருங்க, வாசல்ல உட்கார்ந்து பாருங்க. அரண்மனை வாசல் என்பது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கும் போது தான் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் தேவன் வச்ச ரகசியம் சித்தம் தெரியும். என்னைக்காவது தேவனுடைய சித்தத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்போமா? என்ன ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? என் தூக்கத்தை கெடுத்துட்டு ராத்திரி தேவ சமூகத்தில் நின்று என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே என்னை குறித்து உங்க சித்தம் என்ன, என்னை குறித்து உங்க நோக்கம் என்ன கேட்டிருப்போமா? ஜெபமே பண்ண மாட்டோம்ல. ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உங்க சித்தம் என்ன ஆண்டவரே தெரியாது. See, God has a plan. கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொருத்தர் குறித்து நான் சொல்றது, இங்க உட்கார்ந்து கடைசியில் உட்கார்ந்து ஒரு பாட்டியம்மாவை குறித்து கூட ஆண்டவர் சித்தம் இல்லாம அவங்க உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தர் அவங்களை குறித்த ஒரு சித்தம் வைத்திருப்பார். கேளுங்க, என் பிள்ளையை குறித்து உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளைகளை குறித்த வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்த ரகசியம் என்ன? நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இந்த 40 நாள்ல ஒரு நாளாவது உங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை குறித்து தேவன் பேசுவார். 40 நாள் 40 செய்தி, அரை மணி நேரம் தான். 7 மணிக்கு தொடங்கும், அரை மணி நேரம் பாட்டு ஆராதனை, அரை மணி நேரம் ஜெபம் சபைக்காக, சபையின் காரியங்களுக்காக, மறுபடியும் அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை, மறுபடியும் அரை மணி நேரம் நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்க மறந்துடுறோம். ஸ்தோத்திரம். இஸ்ரேல் தேசத்தில் பயங்கர யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமான காலங்கள். ஸ்தோத்திரம். அதனால அந்த இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக கட்டாயம் ஜெபம் பண்ணணும். ஆமென். எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பொய் சொல்லக்கூடாது. தோத்திரம். ஜெபம் பண்ணணும். எருசலேமுக்காக ஜெபம் பண்ணணும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். யுத்தம் நடக்குது. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் அவங்க தோக்கலன்னு இல்லை, கர்த்தருடைய சித்தம் அங்கே நிறைவேறணும். ஆமென். அங்கே ஆலயம் கட்டப்படணும். அவங்களுடைய எண்ணம் அதுதான். ஆலயம் கட்டணும், கர்த்தருடைய மேசியாவுடைய வருகை இருக்கும். அதுதான் அவங்களுடைய யோசனைகள். போகட்டும். அதனுடைய சமாதானத்துக்காக வேண்டிக்கோ. ஒரு தேவ பிள்ளை ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ சபை கட்டாயம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த அரை மணி நேரம் நம்ம தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண போறோம், போராடி. அப்போ இந்த 2 மணி நேரமும் நமக்கு பத்தாது. ஆனால் 2 மணி நேரம் வைத்திருக்கிறோம். அந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்தை உட்கார்ந்து ஆண்டவர் பேசும்போது ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்ன குறித்து பேசுங்க, என் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, என் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க, என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் பேசுவார். அரண்மனையில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும் மட்டும்தான் கர்த்தருடைய ரகசியங்கள் தெரிய வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால என்ன பிரயோஜனம்? இவன் ராஜாவுக்கு போய் சொல்லி கொடுக்குறான், ராஜாவுடைய ஜீவனை காப்பாத்துறான். வர்த்தமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ராத்திரி தூக்க வரல, அகாஸ்வேர் ராஜா எடுத்து வாசிக்கிறான். இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா? ஒன்னும் செய்யப்படல. கூப்பிடு இந்த ராத்திரி ஆமானை கூப்பிட்டு கேட்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் ராஜ குதிரையில், ராஜ மோதிரம், ராஜ வஸ்திரம் எல்லாம் தரிப்பித்து அவனை நகருளாவார். பாருங்க, ஒரு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துக்கூடிய வாழ்க்கையை தேவன் எப்படி உயர்த்துறாரு பாருங்க. ஆமென். நீ அரண்மனை வாசலுக்கே வராத, கர்த்தருடைய ஆலயத்துக்கே வந்து ஜெபிக்காத தேவ பிள்ளைக்கு எப்படி உயர்வு வரும்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோட உங்க ரகசியத்தை பேசுவார், ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் சில ரகசியங்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து பேசும்போது அந்த ரகசியங்கள் தான் உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 5வது யோபுவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், சங்கீதத்துக்கு முந்தின புஸ்தகம், 8ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும், புக் ஆஃப் ஜோப் chapter 2 verse 8 and 13. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிமா.
அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். 13 வசனம். வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோட கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். யோபு எங்க உட்கார்ந்திருந்தான்? ஒரு ஓட்டை எடுத்து தன் வாழ்க்கை சரீரத்தை சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான். எங்க உட்கார்ந்திருந்தான்? சாம்பல்ல உட்கார்ந்திருந்தான். சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். ஹலோ, ஓட்ட சுரண்ட நிலைமை வந்துடக்கூடாது. ஆமென். ஆமா, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உடம்பெல்லாம் பருக்கள், உடம்பெல்லாம் வேதனை. அவன் சொல்றான், உடம்பெல்லாம் புழு. அவன் சரீரத்தில் நாட்டம் எடுத்து புழுக்கள் வந்து விட்டது, பருக்கள். ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு அப்பையும் எங்க உட்கார்ந்திருந்தான்? சாம்பல் உட்கார்ந்திருந்தான். சாம்பல் என்பது தாழ்மைக்கு அடையாளம், துக்கத்துக்கு அடையாளம். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் வேதனையில் தன்னை தாழ்த்துவானா பார்த்திருக்கீங்களா? தேவனுக்கு விரோதமாக தான் பேசுவான். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர வரைக்கும் நீ ஆண்டவரை துதிப்பீங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ, கர்த்தர் இவ்வளவு செய்தார். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு தாழ்வை தேவன் அனுமதிக்கும் போது, பிரச்சனை அனுமதிக்கும் போது ஆண்டவரை தூஷிப்போம். ஆனா யோபு அந்த வேதனையில ஓட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு சாம்பலில் உட்கார்ந்துருந்தான். ஏற்கனவே உடம்பெல்லாம் அரிப்பு, அதுல வேற சாம்பலை போட்டு உட்கார்ந்துருந்தான். எதுக்கு தெரியுமா? தாழ்மைக்கு அடையாளம். அல்லேலூயா. எதுக்கு அடையாளம்? தேவனுக்கு முன்பா தாழ்த்தணும். இந்த உபவாச நாட்கள் எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு முன்பாய் உன்னை சிறுமைப்படுத்துவதற்கு, உன் ஆத்துமாவை தாழ்த்துவதற்கு. நான் வாழ்றது உங்களுக்கு கிருபைப்பா. அதை ஒரு நிமிஷம் அந்த ஓட்டத்தை நிறுத்தி நான் யாரால வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றது தான் இந்த உபவாசம். உங்க ஓட்டத்தை நிறுத்தணும், ஓடுறதை நிறுத்தணும். ஓடிட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. அந்த வேலை இந்த வேலை, பிசினஸ், அவன் சொன்னா இவன் சொன்னா, அங்க கூப்பிட்டு அங்கே கூப்பிட்டு, எல்லாம் ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உங்களோட வாழ்க்கையை நினைத்து தாழ்த்தி பாருங்க. சாம்பலை போட்டு ஒருத்தன் ஓட்ட சுரண்டிட்டு உட்கார்ந்துருக்கான்னா அவன் எந்த அளவு தாழ்த்தி இருப்பான் தேவனுக்கு முன்னாடி. சாம்பல் என்பது தாழ்மை. ஆகாப் பாருங்க, ஆகாப் நீ செத்து போயிடுவேன் ஆண்டவர் சொன்னோன்னே ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மனம் திரும்பினான். கர்த்தர் சொன்ன, ஆகாபே உன்னை நான் அழிக்க மாட்டேன் போ. இந்த சாம்பல் என்பது மனம் திரும்புதலுக்கு, தாழ்மைக்கு அடையாளம். ஒரு தேவனுடைய பிள்ளை வருஷத்துல ஒரு முறையாவது உங்க ஆத்துமாவை தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தாழ்த்தணும். பைபிள்ல சொல்லியிருக்கு, லேவியராமத்துல, தாழ்மைப்படாத எந்த ஆத்துமாவும் அறுப்புண்டு போகும். ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்திலே நான் அவனை வைக்கவே மாட்டேன். இஸ்ரவேலர்களுக்கு உபவாசம் என்பது ஒரு பண்டிகை. உபவாச நாட்கள் வருஷத்துல 40 நாள். ஆமென். அப்ப தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் உங்க ஆத்துமா வந்து நேரத்துக்கு தாழ்த்தணும். நேரம் போய் வந்து தாழ்த்தக்கூடாது. முடிஞ்ச அளவு இந்த 40 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. 7 மணிக்கு உள்ள இருக்கணும் டான். இல்லையா, உண்மையாவே எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர், நான் லேட்டாக வரேன், நான் அங்கீகரிக்கிறேன். அதை உங்க போராட்டத்தின் மத்தியில் நீங்க வரீங்க. ஆனால் முடிஞ்ச அளவு சரி பாட்டு போகட்டும், சரி பாஸ்டர் இப்போ தான் 2வது பாட்டு ஆராதனை பண்ணிட்டு இருப்பேன், அதை நினச்சிடாதீங்க. சத்துரு உங்களை லைட் பண்ணுவான். முடிந்த அளவு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு முழங்கால் போடுங்க. நீங்கள் கரெக்டாக முடிச்சிடுவேன். 9 மணிக்கு டான் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட போகாது. வந்தவங்களுக்கு தெரியும், உபவாஸ் கூட நடத்துகிறேன், கரெக்டாக டைமிங் முடிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் ஆத்துமாவை தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் தாழ்த்துனா அதுக்கு இப்போ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவன் என்ன செய்வான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் தாழ்மை. தேவனே நான் அல்ல, அந்த தாழ்மையில் என்ன செய்ய போகிறோம்? நான் அல்ல, என் ஞானம் அல்ல, என் சரீரம் அல்ல, என் சரீர பலன் அல்ல, என் பணபலம் அல்ல, என் வேலை அல்ல, ஆண்டவரே என் ஆத்துமாவை நான் உங்களுக்கு முன்னாடி தருது. என்ன வாழ வைக்கிறது நீங்க தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிற உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை நான் வாசித்து கடந்து போகலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே
குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருவேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு இந்த 3ஆம் வசனத்துல ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. 801ஆம் பக்கம், இன்னும் சில திருப்பிட்டே இருக்கிறீங்க. 801ஆம் பக்கத்துக்கு வாங்க. உன்னத பாட்டின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கும், மதுரமா இருக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு எப்படி வரணும்னா வாஞ்சையா வரணும். இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்களை நீங்களே உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கங்க. சத்துரு அப்படிதான் செய்வான். உடம்பெல்லாம் கஷ்டம், மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, போ என்ன போ, இன்னைக்கு வேணா போ, நாளைக்கு போலாம். ஆண்டோட பிள்ளைங்க வரும்போது சங்கடத்தோட வரக்கூடாது. அங்கிருந்து வரும்போதே, மேட்டிலேருந்து இறங்கும் போதே தேவ சமூகத்தை வாஞ்சித்து வரணும். நான் எங்க போறேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார போறேன், தேவ ஜனங்களோடு ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்க போகுது, கர்த்தரின் வாழ்க்கையை விசாரிக்க போகிறார். இந்த வாஞ்சை உள்ள வந்து இப்படி உள்ள உட்கார்ந்து பாருங்க. அவங்களுக்கு மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த கூட்டத்துக்கு 40 நாள் உபவாசம் வர ஆட்களை பாருங்களேன். உள்ள வந்து உட்காந்து மண்டையை சொறிவாங்க, டைமை பார்ப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, இப்படி இப்படி சட்டையில் துடுவாங்க, இப்படி கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையில் அந்த 40 நாள் நடக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எந்த வாஞ்சையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆமென், ஆமென். ஆமாம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாச்சா, நான் வரும்போதே என் இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டு வரேன். நான் எங்கே போய் உட்கார போகிறேன்? கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நிழலில் உட்கார போகிறேன். அவருடைய செட்டைகளின் நிழலில் இந்த 40 நாட்கள் நான் உட்காரும் போது ஸ்தோத்திரம், அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்ப்பார். வாஞ்சை இல்லாம ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வந்தா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த 40 நாட்கள் ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு. வாஞ்சை என்ன? எதிர்பார்ப்பு. நான் எங்கே போய் உட்கார போகிறேன் கொஞ்ச நேரம்? கர்த்தருடைய சமூகத்தில். என்ன எங்கெங்கேயோ உட்காரோம்ல, நம்ம சொந்தக்காரன் வீட்டில் உட்காடுறோம், பக்கத்து வீட்டில் உட்காடுறோம், எழுத்த வீட்டில் உட்காடுறோம். நண்பன் கிடச்சிட்டா போதும், ரோடுன்னு பார்க்க மாட்டோம். ஊழியத்தை முடிச்சுட்டு வரோம், திடீர்னு 2 பேர் சத்தம் கேட்டுச்சு, பேசுகிற சத்தம். பயந்துட்டேன் நானே. என்னடா இந்த இருட்டுக்குள்ளே, அந்த இருட்டுக்குள்ளே வாக்கியா ஓரத்தில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு பாம்பு வந்துச்சான், பள்ளி வந்துச்சான், பூரா வந்துச்சான், ஒன்றும் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு வந்து சுவாரஸ்யமாக பேசுகிறான். 2 பேரும் டிப்டாப்பாக நான் நினைக்கிறேன் மெடிக்கல் ரெப்புன்னு நினைக்கிறேன். 2 பேரும் இருட்டுக்குள்ளே அந்த ஓரத்தை என்னத்தான் பேசுவாங்களோ தெரில. எவ்வளோ இன்பமாக உன் நண்பனோட பேசுகிற, எவ்வளோ இன்பமாக உன் வேலைக்காரன் வேலை செய்கிறவங்களோட பேசுகிறேன், உன் சொந்தக்காரனோட ஃபோன் எடுத்த மணிக்கணக்கு. இப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த 40 நாட்களும் நான் வாஞ்சையா உங்கள் சமூகத்தில் வந்து உட்காரணும். ஆமென். சங்கடத்தோட வரக்கூடாது, வெறுப்போட வரக்கூடாது, சலிப்போட வரக்கூடாது, விசனத்தோட வரக்கூடாது. வரும்போதே சொல்லணும், அவங்க சமூகத்துக்கு போகிற ஆண்டவரே நீங்கள் என்னை சந்திக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவர் நேசத்தில் நிறைந்து பாட்டு பாடி ஆராதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தை நான் வாங்க வந்திருக்கிறேன். என்ன ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஆமென். 40 நாட்கள் இப்படித்தான் நடக்கும், யாருக்கும் தெரியாது. ஆனா 40 நாட்கள் ஒரே தலைப்பு. ஆனா 40 நாளும் ஆண்டவர் எப்படி நடத்துவான்னு தெரியும். சில நேரத்தில் பயங்கரமா இருக்கும் பிரசன்னம். நீங்க அதை அனுபவிச்சீங்கன்னு தெரியல. நாங்க உபவாசம் பண்ணும் போது பிரசன்னம் அவ்வளோ பிரசன்னம் இருக்கும். நாங்களே எதிர்பார்த்துக்க மாட்டோம். சாதாரணமாக தான் பாடிடுவோம். சில தெரியும், நானும் மனுஷன் தானே, சலத்தில் பலவீனத்தோடு வருவேன். நீ எப்படி ஆண்டவரே நடத்த போறேன்னு தெரியல. ஸ்தோத்திரம், என் சரீரம் அவ்வளோ பலவீனம், அது பிசாசுடைய தந்திரம். வந்து உட்காந்து முழங்கால் போட்டு 2 பாட்டு பாடினோன்னே ஆவி உற்சாகமாயிரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்ல, நீங்கள் வர வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சிருவீங்க. ஆனால் கிளம்பும் போது எல்லா வேலையும் பண்ணுவான். வண்டியை பஞ்சராக்கி விட்டுருவான், லைட் எரியாது. நீ சொல்ல, ஐயோ லைட் எரியல, லைட் எரியல, நீங்கள் போக மாட்டீங்களா? ரோடெல்லாம் லைட் எரியுது, அப்புறம் என்ன? உங்களுக்கு தான் போட்டு வச்சிருக்காரு முக ஸ்டாலின் ஐயா. நம்மளால் வண்டியில் லைட் எரியல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஒருத்தன் 10,000 ரூபா கொடுக்குறான், வண்டி பஞ்சர், நடந்தே போயிடுவீங்க அவங்க வீட்டுக்கு. அப்படித்தானே? கடன் கொடுக்குறான்னு தெரிஞ்சா நடந்து போய் நைட்டோட நைட்டாக. ஏன்னா காலையில் மனம் மாறிடும் அவனுக்கு. காலை எந்திரிச்சு மனசு மாறிட்டா என்ன பண்ணுறது? ஆனால் ராத்திரி உளுந்தடிச்சோம், ஐயோ டைம் ஆச்சு, 7 மணிக்கு சொன்னா 7 மணி. நீங்கள் 7 மணிக்கு போனால் அவன் இருக்கவே மாட்டான். சில நேரத்தில் அப்படிலாம், ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், இந்த மனுஷன் இல்லாமல் போயிட்டானே அப்படின்னு வந்துடுவோம்ல. சர்ச்சுக்கு வரத்துக்கு எல்லா தந்திரமும் பண்ணுவான். நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உடம்பு அப்படியே முறிக்கும். இயேசுவின் நாமத்தில் 8 உதச்சன்னு வச்சு ஓடிடும். நீங்கள் சொல்லலைன்னா போக மாட்டான்.
நல்ல மேலே நல்ல சிங்காசனம் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குவோம் உங்கள் மேலேயே, உங்களை அமுக்கும் போட்டு தூக்க கண்ணை கட்டும். ஸ்தோத்திரம். அப்படியே உடம்பெல்லாம் முறிக்கும். டேப்லெட் போடலாமா, ஊசி போடலாமா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த உட்கார நான் சொல்லித்தரேன். அது நான் சொல்கிறேன், இந்த 40 நாள் மட்டும்தான் உங்கள் சரீரம் எப்படி இருக்கும். அதுக்கு பிறகு நார்மலாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 40 நாளைக்கு உங்களை படாத பாடுபடுத்துவான். சிந்தனையில் வரும் போராட்டம், மைண்டில் பிரச்சனை வரும், இருதயத்தில் பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். அங்கே வலிக்காத பகுதியெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பயப்படாதீங்க. ஹலோ, அது வலிக்கவே வலிக்காது, அது மாதிரி அப்படி தோணும். நீ எந்திரிச்சு நேராக வண்டியை பிடிச்சி எந்திரிச்சிருங்க, நீ வந்து உட்காந்துக்க. 40 நாள் அவனை அடிக்கிற அடியில் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் இருக்க சத்துருக்களை எல்லாம் தேவன் பாதப்படி ஆக்குவார். நீ உட்கார வேண்டிய ஒரே ஒரு இடம் தான், அது தேவனுடைய ஆலயம். அவருடைய நிழல்ல வாஞ்சையாக உட்காரணும், அவருடைய செட்டைகளின் நிழல்ல வாஞ்சையாக உட்காரணும். ஆண்டவரே, நான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்கள் அளவில்லாத பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க. நீ சொல்லி பாருங்க, உங்க சரீரத்துக்கு பலவீனம், வியாதி எல்லாம் ஓடிப்போம். கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்து நான் எங்க உட்கார வேண்டும்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து கடந்து போகலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை குறிச்சு வச்சுங்க, என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் 21 நாட்கள் உபவாசம். அவன் இருந்த உபவாசம் படிலாம் இந்த முறை நான் சொல்றேன், உபவாசம் உங்களோட பர்சனல். நீங்க இந்த உபவாசத்தில் எப்படி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அல்லேலூயா. சில பேர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருந்துக்கலாம், சில நைட்டு ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், தோத்திரம் ஒரு ஹார்லிக்ஸ் ஒன்று குடிச்சிக்கலாம். அப்படிலாம் உங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும். சத்து மாவுக்கு கரைச்சி நைட்டு ஒரு டம்ளர், அதுக்குன்னு ஒரு டம்ளர் வாங்கிட்டு வருவோம் பாருங்க. போய் நம்ம ஊரில் டம்ளர்லாம் குடிக்க மாட்டான், ஏன்னா சத்து வரணும்ல. உபவாசம் எதுக்கு? ஓ சத்தை பெருக்கிறதுக்கு தான், ஓன் பலத்தை, ஆவிக்குரிய பலத்தை பெருக்கிறதுக்கு தான் உபவாசம். நீ சத்துமா இவ்வளோ குடித்தாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. தோத்திரம். நேந்திரம் பழம், அவன் அது வரைக்கும் பூ பழம் தான் சாப்பிட்ருப்பான். இந்த உபவாசத்தில் என்ன பழம் வாங்கிட்டு வருவான்? நேந்திரம் பழம். ஏன்னா நேந்திரம் பழம் இவ்வளோ பெருசு இருக்கும்ல, பசி அடங்கணும்ல பாஸ்டர். தோத்திரம். நான் அதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். நீங்கள் உங்கள் உபவாசம் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல. ஆமென். ஆனால் தானியேல் எப்படி உபவாசம் பண்ணா? ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. 3ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் சென்ட் பூசிக்கொள்ளவும் இல்லை, நான் லிப்ஸ்டிக் அடிக்கவும் இல்லை. ஐயா நான் சொல்றேன், நீ அடிச்சுக்கங்க, நான் வேணான்னு சொல்ல, சும்மா சொன்னேன். நீ இதுக்கெல்லாம் இந்த பாஸ்டர் வந்தா இப்படி தான் பேசுவாரு, இதை போடாதா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தான்னு சொல்ல வரேன். அந்த 21 நாட்களும் துக்க நாட்கள். இறைச்சி, நீங்க இறைச்சி சாப்பிடாம கூட இருக்கலாம், இருங்கன்னு நான் சொல்ல வரல. நல்லா கவனிங்க, எப்படிலாம் உபவாசம் இருக்கலாம். 40 நாட்கள். ஸ்தோத்திரம். எத்தனை வாரம்? 6 வாரம். எத்தனை வாரம்? 6 வாரம். 6 வாரம் என்கிட்ட கேட்டாங்க நேற்று ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கறி சாப்பிடலாமா பாஸ்டர்? இல்லை, நான் சொன்னேன் அது உங்களை பொறுத்தளவு, நீ சாப்பிடலாம், அதை தவிர்க்கலாம். ஸ்தோத்திரம். 6 வாரம் ஆண்டவரே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸ்தோத்திரம். கஷ்டம், இப்பயே சொல்லித்தரேன். எல்லாம் தடாலடியாக உபவாசம் எல்லாம் முடிவிட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் 6 வாரம் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அப்புறம் எங்கேயாவது போட்டான், கறி போட்டானா ஓடி போயிடுறது. தோத்திரம். பக்கத்து வீட்டில் கறி வாசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் வீட்டில் கறியெல்லாம் இவன் மூக்குக்குள்ளே போயிடும். ஒரே இழுப்பு, அந்த சட்டிக்குள்ளே இருக்கிறதுல இவன் மூக்கு, இந்த அம்மா மூக்குக்குள்ளே வந்துடும். அப்படிங்கிறது அடுத்தவங்க வீட்டில் கறி குழம்பு வாசனை. நான் சொல்லுவேன், இதெல்லாம் என்னுடைய அனுபவங்க. நான் உபவாசத்தில் உட்காந்துருப்பேன், எங்கேருந்து தான் ஸ்மெல் வரும்னு தெரியாது.
ஆனா வெளியே வந்து பார்ப்போம் ஒண்ணுமே இருக்காது, எவன் வீட்லயும் ஒண்ணும் இருக்காது. ஆனா அப்படியே மட்டன் குழம்பு ஸ்மெல்லு, எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். தோத்திரம். அந்த ஸ்மெல் அப்படியே காத்துல வரும். சிலருக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிச்சுன்னா மல்லிகைப்பூ ஸ்மெல் தான் எங்க போனாலும் வரும். அது மாதிரி மட்டன் குழம்பு, அந்த குழம்பு அப்படியே வாயெல்லாம் கடிக்கணும் போல இருக்கும். ஸ்தோத்திரம். 2 வாரம் பார்ப்பீங்க, போடா உபாசமாக தான் அதாவது தின்றாலாம், அப்படி தின்றப்படாது. நான் சொல்லித்தரேன். ஆமென். இந்த 40 நாட்களும் ஆண்டவரே நோ நான்வெஜ். அது அவனுடைய முடிவு. ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை, சென்ட் அடிச்சுக்கல. ஏன்னா அவன் ராஜாவுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஆளு, கட்டாய சென்ட் அடிக்கணும். அவன் தன் மேல பரிமள வர்க்கங்களை பூசிக்கொண்டுதான் அவன் ராஜா சமூகத்துக்கு போயே ஆகணும். நீங்க இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய மாலுக்கு போங்க, நீங்க உள்ள போகும்போது அந்த விற்கிற ஆளை பாருங்க, வாயில பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுல இல்ல. அவங்க அந்த கம்பெனிக்காரனே அவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட பேசும்போது வாய் நாறிடக்கூடாதுன்னு சென்ட் கொடுக்குறான், வாயில அப்படின்னு அடிச்சுக்குவாங்க. என்னடா புஸ்கு புஸ்கு நடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது வந்து எங்கள் கம்பெனிக்காரனே கொடுத்துருக்குறாங்க, உங்கள்கிட்ட பேசும்போது எங்கள் வாய் நாறிடக்கூடாதுல்ல. சோதரம், நம்மளாம் திறந்தோம்னா 10 பேர் விழுந்துருவான். அது வேற, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது எல்லாம் தெரியும், நல்லது அது. நம்மளை பற்றி நமக்கே தெரியாது சில நேரத்தில். அவன் பாருங்க பரிமள தைலம், ஏன்னா அவன் மனுஷன் ஸ்மெல், மனுஷனுடைய சரீரத்தில் ஸ்மெல் வந்துடும். அதனால அவன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க முடியாது, அவன் பரிமள தைலம் பூசி ஆகணும். ஆனால் அந்த 21 நாட்களும் அவன் துக்கித்து உபவாசித்து பரிமள தைலம் பூசாமல், ஸ்தோத்திரம், நான்வெஜ் எடுக்காம என்னெல்லாம் அது உங்களுடைய பர்சனல் சொல்லித்தரேன். இந்த 40 நாட்களும் நீங்கள் எப்படி இருக்கணுமோ இருந்துக்கங்க. ஆனால் ஒருவேளை உணவை தவிர்த்து, என்ன மிஞ்சி போனால் நைட்டில் 3 இட்லி சாப்பிடுவோமா, அவ்வளோதானங்க. நமக்கு அது ஒரு சாப்பாட்டு கணக்கு. ஆனால் நைட் என்ன சாப்பிடுவோம்? 2 சப்பாத்தி, அவ்வளோதானே சாப்பிட்றீங்க. 2 சப்பாத்தி 2 இட்லி சாப்பிட்ற கோஷி தான் இங்கே நிறைய உட்காந்துருக்கு, 90% உட்காந்துருக்கு. நைட்டில் மல்லு கட்டுற ஆளெல்லாம் ரொம்ப கம்மி. நைட்டு குவிச்சு வச்சு சாப்பாடை குவிச்சு வச்சு அடிக்கிற ஆளெல்லாம் 1-2 தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் மோஸ்ட்லி இங்கே உட்காந்துருக்க 90% நைட்டில் 2 இட்லி 2 சப்பாத்தி. இதை விட முடியாதுங்களா? அதாங்க பெரிய சவால். அது இந்த 40 நாள் தான் பெரிய சவால். நான் சொல்கிறேன், என் தேவனுக்கும் பாய் என் முகத்தை நேராக்கி. ஆமீன் சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. ஏன் முகத்தை நேராக்குறான்? அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுறான். எங்க பாலிடங்கள்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு, எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அங்க ஜனங்கள் சுகமா இல்ல, எங்க கட்டடங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. தானியேலுடைய நாட்கள்ல நேபுகாத் நேச்சார் எருசலேம் பட்டணத்தை தீக்கிரையாக்கிட்டான், கோயிலை எரிச்சிட்டான், எருசலேம் தேவாலயத்தை எரிச்சிட்டான். அங்கிருந்த பொன்னை வெள்ளியை கொண்டு வந்துட்டான். அங்க பலி இல்லை, பாடல் இல்லை, ஆடல் இல்லை, அங்க ஒரு சந்தோஷம் இல்லை. தானியேல் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றான். எங்க எருசலேமை வாழ்வுக்காக, இரக்கங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, இரக்கத்துக்காக, தேவனுடைய இரக்கங்களுக்காக ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, உங்களுடைய கோபத்தின் நாட்கள்ல எங்களை விட்டு போகட்டும். எங்க மேல எந்த கோபமா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு எங்களை இறங்கும், என் முகத்தை நேராக்கி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உலகத்தை விட்டு திருப்பி கொஞ்ச நேரம், மனுஷரை விட்டு திருப்பி, பிரச்சனையை விட்டு திருப்பி முகத்தை, ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் மைண்டில் அந்த கடன் பண்ணலாம், இந்த கடன் என்ன பண்ணலாம், இந்த வீட்டை எப்படி சமாளிக்கலாம், அந்த புருஷனை எப்படி சமாளிக்கலாம், இந்த வீட்டை எப்படி சமாளிக்கலாம், மாமியார் எப்படி சமாளிக்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் முகத்தை யாருக்கு நேராக்கணும்? தேவனுக்கு நேராக்கி அவருடைய இரக்கங்களுக்காக ஜெபித்து, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. கர்த்தர் 21 நாள் கழிச்சு அவனோட பேசினாரா இல்லையா? இந்த 40 நாளில் உங்களோட கர்த்தர் பேசுவார். எழுதுங்க பாப்பா அப்படியே.